அந்த சிறப்பான திருமணத்திற்கு பிறகு மன்னன் தசரதன் தனது 4 மகன்களையும் அழைத்துக் கொண்டு அயோத்தி நகருக்கு திரும்பினார். அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். தான் ஓய்வெடுத்துக் கொள்ள இதுவே சரியான தருணம் என்பதனை உணர்ந்த தசரதன் தனது மந்திரிகளை அழைத்தார். வாருங்கள் மந்திரிகளே, நான் தங்களிடம் முக்கியமான விஷயத்தை விவாதிக்கப் போகிறேன். அரசவை முழுவதும் அவர் கூறுவதை கேட்க ஆவலுடன் காத்திருந்தது. எனது அனைத்து மகன்களுக்கும் திருமணமாகிவிட்டது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணுகிறேன். மன்னா, தங்களது முடிவு எப்போதும் சரியாகத்தான் இருக்கும். முடிசூட்டுவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளும் நமது ராமனிடம் இருக்கிறது. மன்னா, அமைச்சர் அவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. ராமர் மிகவும் பொறுப்பானவர். அவருடைய ஆட்சியில் இந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கும். மன்னிக்க வேண்டும் மன்னா, ராமர் மிகவும் சிறந்தவராக திகழ்வார். ஆனாலும் தாங்கள் இன்னும் சில காலம் ஆட்சி செய்து வந்தால் நன்றாக இருக்கும். அன்பான அமைச்சர்களே, நீங்கள் என்னுடன் இருப்பதனால் எத்தனையோ முறை கடினமான காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன். அதே போல் நாங்கள் ராமனுக்கும் உதவியாக இருப்போம் மன்னா. இந்த அயோத்தி நாட்டிற்கு எப்பொழுதும் நேர்மையாக இருப்போம். ராமன் மன்னனாக போகிறான் என்ற விஷயம் காட்டுத்தீ போல் பரவியது. நாடே குதூகலித்தது. அனைத்து வீடுகளிலும் புதுமரக் கன்றுகள் நட்டனர். தெருக்களில் சிறுமிகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அனைத்து ஆண் பெண்களும் புத்தாடை அணிந்து தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். வான வேடிக்கைகளும் பலூன்களும் வானத்தில் பல வண்ணங்களை வரவழைத்தது. எங்கும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோடியது. அதே நேரம் அரசிகளின் அந்தப்புறத்தில் தசரத மன்னனின் அரசிகள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள். பரதனின் தாயும் தசரதனின் 3வது மனைவியுமான கைகேயி எந்த புத்தாடையை அணிந்து கொண்டாடுவது என்று தேடிக்கொண்டிருந்தாள். அந்த சமயம் கைகேயின் பணிப்பெண் மந்தாரை ஒரு சதித்திட்டத்துடன் அவளை சந்திக்க அங்கே வந்தாள். ஒரு கூன் முதுகு வாய்ந்த பெண். அவள் முதுகில் பானையை எடுத்துச் செல்லும் போதுதான் ராமன் சிறுவனாக இருந்தபோது நண்பர்களின் பந்தயத்தில் பானையை உடைத்தான். அரசியே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ராமனின் பட்டாபிஷேகத்தை பற்றி சொல்கிறாயா? ஆமா, நீங்கள் எப்படி இதற்கு சம்மதித்தீர்கள்? அதில் என்ன தவறு? அவர் என் மகன் தானே. கௌசல்யாதான் அரசியாக மன்னனால் மதிக்கப்படுபவள். அவளுக்குதான் சகல மரியாதைகளும் கிடைக்கும். நீங்கள் எல்லாவற்றிற்கும் கௌசல்யாவைத்தான் நாட வேண்டும். கைகேயின் கர்வம் மந்தாரையின் போதனையால் தூண்டிவிடப்பட்டது. இதை கேட்டதும் அவள் நிம்மதி இழந்தாள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? மன்னரிடம் உங்கள் மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது ராமன் 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு போகச் சொல்லுங்கள். இது எப்படி நடக்கும்? மன்னர் எவ்வாறு சம்மதிப்பார்? நான் எப்படி ராமனை காட்டுக்கு அனுப்புவேன்? அரசியே, நீங்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் கௌசல்யா உங்களையும் தங்கள் மகனையும் வெளியே அனுப்பிவிடுவாள். மன்னர் நீண்ட நாட்களுக்கு முன்பு தங்களுக்கு 2 வரம் அளித்தார் அல்லவா?
அதை இப்பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு போரின் போது நீங்கள் அவருக்கு உதவி செய்ததற்காக வரம் அளித்தாரே, நினைவிருக்கிறதா? ஒரு வரம் உங்கள் மகனுக்கு முடிசூடவும், இன்னொரு வரம் ராமனை 14 வருடங்கள் காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கேளுங்கள். மந்தாரே, நீ இப்பொழுது போ. கௌசல்யாவை எல்லாவற்றிற்கும் என்னை கெஞ்சுமாறு நான் செய்கிறேன். அடுத்த கணம் கைகேயி உடல்நிலை சரியில்லை என்று கூறி நடித்தாள். மன்னர் அவளின் அந்தப்புறம் நோக்கி விரைந்தார். கைகேயி, என்னவாயிற்று உனக்கு? நான் மருத்துவரை இங்கே வர சொல்லி இருக்கிறேன். நீ சற்று ஓய்வெடுத்துக்கொள். என் உடலுக்கு ஒன்றுமில்லை, மனதில்தான் அமைதி இல்லை. என்ன கூறுகிறாய்? நாளை முடிசூட்டு விழா, எவ்வளவு வேலைகள் காத்திருக்கின்றன தெரியுமா? நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் 2 வரம் அளித்தது நினைவிருக்கிறதா? ஆம், சொல். எதற்கு தேவையில்லாத விஷயங்களை இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாய்? முதல் வரம் என் மகன் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும். 2வது வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். என்ன ஆகிற்று உனக்கு? இந்த வார்த்தைகளை கேட்டதும் தசரதன் மயக்கமுற்றார். கைகேயி அவர் முகத்தில் நீர் தெளித்து அவரை சுய நினைவிற்கு கொண்டு வரச் செய்தாள். சில நொடிகளில் தசரதன் கண் விழித்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. தலை சுக்கல் சுக்கலாக வெடித்தார் போல் இருந்தது. அவரால் இது கனவா நனவா என்று கூட நம்ப முடியவில்லை. அவர் மனமுடைந்தார். நீ ஒரு விஷ பாம்பு. நீ ஒரு கொடுமைக்காரி, சூன்யக்காரி. இந்த நாட்டை அழிக்க வந்தவள். உன்னை விட்டு வைக்கவே கூடாது. ராமனோ இல்லை நானோ உனக்கு என்ன கொடுமைகள் செய்தோம்? சொல் கைகேயி, சொல். கடவுளே, நான் இவளுடனா இத்தனை காலம் வாழ்ந்து வந்தேன். எவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்து விட்டேன். நீங்கள் நேர்மையான அரசர், நல்ல கணவர், கொடுத்த வாக்கை மீற மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீ ஒரு பேய். ராமன் தன் தாயைப் போலத்தானே உன்னையும் தாயாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனது வந்தது? இரக்கமற்றவளே, என்ன காரணத்தை கூறி ராமனை நான் காட்டிற்கு அனுப்புவேன்? எல்லோருக்கும் இளையவனான பரதனுக்கு எப்படி நான் பட்டம் சுட்டுவேன்? சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்கலாம், ஆனால் என் ராமன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன் பரதன் உங்கள் மகன் இல்லையா? சூனியக்காரியே, பரதனிடம் இதை சொல். அவன் கடைசி வரை உன் முகத்தில் விழிக்கவே மாட்டான். உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன், தயவு செய்து கருணை காட்டு. கைகேயி பதில் ஏதும் பேசாமல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருந்தாள். இந்த ராஜ்யத்தில் எவ்வளவு நல்ல விஷயம் நடக்க இருந்தது. உன் மனதை யாரோ கெடுத்து விட்டார்கள். நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்டாய். இந்த ராஜ்யத்தில் யாருமே கொடுத்த வாக்கையோ செய்ய வேண்டிய கடமையோ தவற மாட்டார்கள். நீங்களும் உங்கள் முன்னோர்களைப் போல் வாக்கு தவற மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நயவஞ்சகி, ராமனை 14 ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்புவதில் உனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? என் ராமன் எப்படி அந்த கானகத்தில் வாழ்வான்? கைகேயி, ஒரு வயதானவன் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து கருணை காட்டு. மிகப்பெரிய மன்னர், கொடுத்த வாக்கை மீற மாட்டீர்கள். உண்மையா இல்லையா? நீங்கள் வாக்கை மீறக்கூடாது. எனக்கு சத்தியம் செய்யுங்கள். ராமன் முடிசூட்டினால் நான் தங்களின் கண் முன்னாலேயே விஷமறிந்து சாவேன். அரசனின் தாயாக
கௌசல்யா அனைத்து மரியாதைகளை பெறுவதை காண்பதை விட இறப்பதே மேல். நீர் நிறைந்த கண்களுடன் அரசி கைகேயியின் கடும் சொற்களை கேட்டு திகைத்து நின்றார். அவரால் அந்த கடும் சொற்களை தாங்க முடியவில்லை. அவர் இதயத்தில் பயங்கரமாக வலி ஏற்பட்டது. தசரதன் நெஞ்சை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு பித்து பிடித்தவனைப் போல் கீழே அமர்ந்தார். கைகேயி அவரால் ராமனிடம் இந்த முடிவை கூற முடியாது என்பதை தெரிந்து கொண்டாள். அவளே ராமனை அழைக்க ராமன் கைகேயியின் அந்தப்புறம் நோக்கி விரைந்தான். தன்னை ஆசிர்வதிக்க கைகேயி அழைத்திருப்பதாக அவன் எண்ணினான். அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். தந்தையை கண்ணீருடன் கண்டதால் என்ன ஆயிற்று தந்தையே? பேசுங்கள். இப்படி ஒரு நிலைமையில் உங்களை பார்க்க என்னால் முடியவில்லை. தசரதனின் கண்களில் நீர் பெருகியது. அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ராமா, உன் தந்தையால் இப்பொழுது எதுவும் பேச முடியாது. நீண்ட நாட்களுக்கு முன்பு அவர் 2 வரங்களை எனக்கு தந்தார். அதை இப்பொழுது நான் பயன்படுத்திக் கொண்டேன். என்னுடைய மகன் பரதன் மன்னனாக முடிசூட வேண்டும். நீ 14 ஆண்டுகள் காட்டிற்கு சென்று அங்கேயே வசிக்க வேண்டும் என்று கேட்டேன். இதை கேட்டதும் ராமன் முகம் மலர்ந்தது. தாயே, இதற்காக தந்தையை வருத்த வேண்டாம். யார் எனக்கு கட்டளையிட்டாலும் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். என் சகோதரன் தான் அரசாள்வதற்கு தகுதியானவன் என்பது எனக்கும் தெரியும். உங்களுடைய கட்டளைப்படி நான் இன்றே காட்டிற்கு செல்கிறேன். ராமா, வேண்டாம், போகாதே. என்னால் இதை தாங்க முடியாது. நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. என்னை தவிக்க விடாதே. நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன். கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? தந்தையே, நான் உங்கள் மகன். உங்கள் வாக்கை காப்பாற்றுவேன். அதற்காகவாது நான் காட்டிற்கு செல்ல வேண்டும். என் சகோதரன் பரதன் மிகவும் நல்லவன். அவன் புத்திசாலி, ஆற்றல் மிக்கவன். அவன் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியுள்ளவன். எழுந்திருங்கள் தந்தையே, அமைதி அடையுங்கள். 14 வருடங்களில் நான் திரும்பி வந்து விடுவேன் அல்லவா? நகரமே பாலைவனம் போல் காட்சியளித்தது. மக்கள் ராமனை காட்டிற்கு அனுப்புவதற்கு எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினார்கள். எங்கும் குழப்பம் நிலவியது. ராமன் தனது தாய் கௌசல்யாவை சமாதானப்படுத்த முயன்றான். கௌசல்யாவால் எதையும் பேச முடியவில்லை. அவள் கண்கள் வீங்கி வாழ்வில் அனைத்தையும் இழந்த ஒரு அவலை பெண் போல் அவள் காட்சியளித்தாள். அவள் முகம் வெளுத்தது. அவளால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை. அவளை ஆறுதல் படுத்த முடியாமல் ராமன் அவளை கட்டி அணைத்தான். ராமா, என்னை தனியே விட்டு போகாதே. எனக்கு இதையெல்லாம் தாங்கும் சக்தி இல்லை. நானும் உன்னுடன் வந்து விடுகிறேன். நீங்களும் என்னுடன் வந்துவிட்டால் தந்தையை யார் கவனித்துக் கொள்வார்கள்? ராமன் தனது தாய்க்கு ஆறுதல் கூறினான்.
சீதா, என்னை மன்னித்து விட. நான் உன்னை ஏமாற்றி விட்டேன். நீ இங்கேயே இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள். வனவாசத்தை முடித்துவிட்டு நான் விரைவில் திரும்பி வந்து விடுவேன். நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி பிரபு. நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நான் வாழ மாட்டேன். சீதா, நாம் வாழ்வதற்கு காடு தகுதியான இடம் அல்ல. நீ இளவரசி. அரச குடும்பத்தில் பிறந்த உனக்கு இந்த துன்பங்கள் பழக்கமானவை அல்ல. நான் உங்களை பிரிந்து இருக்க மாட்டேன். நீங்கள் இல்லாமல் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அண்ணா, இந்நாட்டில் என்ன நடக்கிறது? நீங்கள் எப்படி இவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள்? என்னால் இந்த அநீதியை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. யார் தங்களது முடிசூட்டும் விழாவினை தடுக்கிறார்கள் என்பதை நானும் பார்க்கிறேன். லக்ஷ்மணா, தாயின் கட்டளையை நாம் ஏற்க வேண்டும் அல்லவா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அண்ணா, என்னால் இதை பார்த்துக் கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை. எல்லோரும் இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். லக்ஷ்மணா, நீதான் தாய் தந்தையரை பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்ணா, எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நானும் உங்களுடன் வருகிறேன். லக்ஷ்மணா, நீ மனமானவன். என்னுடன் வரக்கூடாது. சொல்வதை கேள். மன்னிக்க வேண்டும் அண்ணா. தாய் தந்தையை விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களை விட்டு பிரிய மாட்டேன். எப்பொழுதும் உங்களுடன் தான் இருப்பேன். மந்திரி சுமத்ரா அவர்களுக்காக தேரை ஓட்டினார். தசரதரால் அவர் கண் முன்னாலேயே தன்னுடைய மகன் பிரிவதை காண முடியவில்லை. அவர் தடுமாறி கீழே விழுந்தார். கௌசல்யா உதவுவதற்காக ஓடி வந்தார். கைகேயியும் விரைந்தார். தசரதர் கைகேயின் கரங்களை உதறினார். ராமன் லட்சுமணனின் அன்பில் தோற்றுப் போனான். அவனை தடுக்க எவ்வளவோ முயன்றான். ஆனால் லட்சுமணன் கேட்கவே இல்லை. அடுத்த நாள் நகரமே பார்த்துக் கொண்டிருக்க ராமன், சீதை மற்றும் லட்சுமணன் மரவுரி தரித்து அரண்மனையை விட்டு வெளியேறினர். அயோத்திய நகர மக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். நீ என்னை தொட அருகதை இல்லாதவன். நீ எனக்கு மனைவியும் இல்லை, நான் உனக்கு கணவனும் இல்லை. நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி விட்டேன். நான் இறந்தால் கூட பரதன் எனக்கு ஈமச் சடங்குகளை செய்யக்கூடாது. கௌசல்யா அவரை அந்தப்புரத்திற்கு அழைத்துச் சென்றாள். தசரதனின் நினைவுகளில் பல எண்ணங்கள் தோன்றின. ஒரு நாள் தசரதன் தன் இளம் வயதில் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். அந்த காட்டில் ஒரு வயதான முதிய தம்பதியினர் நடக்கக்கூட முடியாமல் இருந்தனர். அவர்களுக்கு ஒரே மகன். அவன் தாய் தந்தையர் மேல் பாசமும் பக்தியும் கொண்டவன். ஒரு நாள் அவன் அவர்களை கூடையில் வைத்து சுமந்து சென்று கொண்டிருந்தான்.
அவர்களுக்கு தாகம் எடுத்தது. அவன் கூடையை கீழே வைத்துவிட்டு நீரை தேடிச் சென்றான். ஒரு கிணற்றில் சிறிது நீர் இருப்பதைக் கண்டான். அந்த கிணற்றுக்குள் நீரை எடுக்க இறங்கினான். அந்த நேரம் தசரத மன்னன் அந்த இடத்தை கடக்கும் போது கிணற்றிலிருந்து ஏதோ சத்தம் கேட்க அதை மான் என்று கருதிவிட்டார். கிணற்றினுள் எட்டி பார்க்காமல் அவர் அம்பை எய்தார். அது கிணற்றில் இருந்து அவன் மேல் பட்டு அவன் இதயத்தில் ரத்தம் பெருகிட அலறினான். தசரதன் அந்த சப்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. அவனிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மனிதன் நீரை அவரிடம் கொடுத்துவிட்டு உடனே தனது பெற்றோர்களுக்கு கொடுக்குமாறு மன்னரிடம் கூறி இறந்தான். தசரதன் நீரை எடுத்துச் சென்றார். அவன் பெற்றோர்களிடம் தான் அறியாமல் செய்த தவறையும் அதன் விளைவுகளையும் கூறினார். அந்த குருட்டு பெற்றோர்கள் கண்ணீர் விட்டனர். அந்த வயோதிக தந்தை தசரதனிடம் அவனுடைய வயதான காலத்தில் மகனை பிரிந்து அவனும் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும் என்று சாபமிட்டார். அந்த நினைவுகள் இப்போது தசரதனின் சிந்தையில் வந்தன. கைகேயிடம் அனைத்தையும் கூறினார். அவள் அனைத்தையும் கேட்டு அழுதாள். ராமனை காட்டில் விட்டுவிட்டு அமைச்சர் அரண்மனை திரும்பினார். சுமந்திரரே, என் மகன் என் அருகில் இல்லை. மன்னர் அநேகமாக பைத்தியம் பிடித்தவர் போலவே ஆகிவிட்டார். யாரிடமும் பேசவில்லை. எந்த நேரமும் ராமனை பற்றிய சிந்தனைதான். நேர்மையானவன், தன்னலம் கருதாதவன், முதியவர்களுக்கு உதவி செய்பவன் போன்ற அரிய குணங்களை பிறவியிலேயே கொண்டவன்தான் ராமன். ராமன், சீதை, லட்சுமணன் கோதாவரி நதிக்கரையில் இருந்த காட்டிற்கு வாசம் செய்யச் சென்றனர்.